போதையை கொடுக்கக்கூடிய ஆல்கஹாலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிகரெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய அடிக்ஷன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதை விட மோசமான அடிக்ஷன் ஒன்று இருக்குது. இது நீங்கள் மொபைல் ஃபோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் இது அதுக்கும் மேலே. இதை சுகர் அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் சர்க்கரை போதைன்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தைக்கு வாயில் சர்க்கரை வைக்கிறதுலேருந்து நம்ம உயிர் போகிற வரைக்குமே இந்த சர்க்கரைங்கிறது நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சர்க்கரை நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் தப்புன்னு நினச்சிட்டு வெளியே போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றோம். டீ ஒரு நாளைக்கு ஒரு சிலர் 5 டீ கூட குடிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மோசம்னா, தினமும் சிகரெட் இல்லை ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்கள விட சுகர் அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் எடுத்துக்கிறாருன்னா அவங்கள விட இவருக்கு தான் உடல் ரீதியாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, உலகத்தில் எல்லா பக்கமும் தடை செய்யப்பட்ட இந்த கொக்கைனுங்கிற ஒரு போதை நமக்கு கொடுக்கக்கூடிய அதே போதையை சுகர் நமக்கு தருது. யோசிச்சு பாருங்க, நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான விளம்பரங்கள்ல ஒரு சாக்லேட்டோட விளம்பரமா இருக்கட்டும், இல்லை ஒரு கூல் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், அதில் எப்பவுமே அதோட இன்க்ரீடியன்ஸ் பற்றி பேசவே மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே சுகர் தான் மூலதனமான விஷயம். அதுவும் பல வகையான சர்க்கரைகளை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. இவங்களுடைய முக்கியமான டார்கெட் நம்ம கிடையாது, குழந்தைகள் மட்டும்தான். ஸோ குழந்தைகளுக்கு நல்ல பழக்கம் மட்டும் சொல்லிக் கொடுக்காம நல்ல உணவு பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம்.